நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற அக்யூரேட்டா சொல்லுவாங்க. எண்ணிலும் வல்லவர் அங்க ஒருத்தி இருக்கிறார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருமுனைப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும் அது ஜெயமாயும் வரும். கையை தட்டுங்க. என் மனைவிட்டு போய் உட்காந்து தேவ ஆலோசனையா இருந்தா கூட அதை பகிர்ந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னஸ் இருக்கா, இந்த ஒன்னஸ் இருந்தா இனி செய்வோம், என்ன செய்ய மாட்டோம். இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். கையை தட்டுங்க. உங்க மனைவி மட்டும் நீங்க சொல்ற பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அதை நீங்க தைரியமா செய்யலாம். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருமுனைப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும் அது ஜெயமாயும் வரும். கையை தட்டுங்க. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஆனா நான் சொல்றேன், 100 காரியம் இருக்கட்டும், அதுல ஒரு 5 காரியம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க அதுக்கெல்லாம் ஒருமுனைப்பாடு வந்துருச்சுன்னா அதுல நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை. இறங்கி தைரியமா செய்யலாம். உங்க மனைவி மட்டும் நீங்க சொல்ற பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அதை நீங்க தைரியமா செய்யலாம். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா நம்மளை பற்றி தெரிஞ்ச நல்லா புரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா நம்ம மனைவிமார்கள் மட்டும்தான். நம்மளுடைய வீக் பாயிண்ட்டும் தெரியும், நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டும் தெரியும். அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்து ஓகே வந்துருச்சுன்னா அது பரலோகத்துலேருந்து வந்த கன்ஃபர்மேஷன் மாதிரி. உண்மை. ஆமாம், எத்தனை அடி வாங்கியிருப்போம் முதுகில், காட்டுனா அப்படியே தழும்பா இருக்கும். ஏன்னா ஆரம்ப நாட்களில் நான் பார்த்தா ஒரு காரியம் நான் செய்யும்போது என் மனைவி அப்பயே சொல்லுவாங்க, செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது வேணா செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், போயிட்டு முந்திரி கோட்டை மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணி, யாருக்காக நான் பண்ணுறேன், என் மனைவிக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும், அதுக்கப்புறம் அடுத்த விஷனுக்காகவும் தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போவேன். பண்ணி மூக்கை உடச்சிக்கிட்டு உள்ளே வரும்போது என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இது நடக்காதுன்னு. நான் அப்போயே நான் சொன்னேன், ஏன் கேட்கல, ஒரு அடி விழுவும், திருப்பியும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, என்ன அதோட நான் நிறுத்தியிருக்கணும். ஆனால் நான் திரும்பி என்ன செய்வேன், அதே தப்பு ஒரு 3-4 வாட்டி ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வலி தாங்க முடியாதுப்பான்னு சொல்லி இப்போல்லாம் என்ன செய்கிறேன்னா, என்னதான் நான் ஒரு பெரிய ஓரளவுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் என் மனைவிட்டு போய் உட்காந்து தேவ ஆலோசனையாக இருந்தால் கூட அதை பகிர்ந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னஸ் இருக்கா, இந்த ஒன்னஸ் இருந்தால் இனி செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். கையை தட்டுங்க. இதுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லி 100 கோடி ப்ராஜெக்ட் வந்திருக்குங்க. சிங்கிள் நைட்டில் ஒரு டிவைன் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சிங்கிள் நைட்டில் அடுத்த நாள் காலுக்குள்ளே 100 கோடி ப்ராஜெக்ட் தேவன் அந்த கவுன்சிலிங்கில் நடந்த ஒரு வார்த்தையில் சிங்கிள் நைட்டில் மாறுனுச்சு. ஆனாலும் என்ன, இப்போ நான் எடுக்கிற என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் அடுத்த ஸ்டெப்பு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த இடத்துலேருந்து பண்ணணும் நான் இருந்தால் கூட என் மனைவிகிட்ட போய் உக்காந்து பேசி பர்மிஷன்லாம் வாங்கி 2 பேரும் ஒன்னஸ் ஆகி, ஏன்னா இதில் அவ்வளோ சீக்கிரம் வரா தேவ அன்பும் பிரசனமும். இவ வேற ஒருத்தி கிடையாது, என் மனைவி வேற ஒருத்தி கிடையாது, இவ என்னுடைய சொந்த சரீரம். அதே மாதிரி மனைவிமார்களும் இவர் வேற ஒருத்தர் கிடையாது, இவர்கிட்ட என்னத்தை ஈகோ பார்த்துக்கிட்டு அவர் என்னுடைய ஆசை கணவர் சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ எங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, நாங்கள் பிரிஞ்சே இருந்தாலும் இப்போ உள்ள லெவல் எனக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தெரியுமா, பிரிஞ்சே இருந்தாலும் நாங்கள் மினிஸ்ட்ரிக்காக நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், என் ஒய்ஃப் இன்னொரு ஊரில் இருக்கிறாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் போயிட்டு வருவேன். ஆனாலும் பிரிஞ்சே இருந்தாலும் நாங்கள் ஸ்பிரிட்டில் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கிறோம். நான் இங்கே இந்த டீமோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது கரெக்ட் சுச்சுவேஷன் என் ஒய்ஃபுக்கு தெரியும். ஃபோன் பண்ணால் இப்போ இந்த டைமில் நீ இதுதான் பண்ணிட்டு இருக்கிற. சாட்சிக்கு நம்ம செல்வம் பிரதர் இருக்கிறாங்க, டீம்லாம் இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. எண்ணிலும் வல்லவர் அங்கே ஒருத்தி இருக்கிறா. அதே பரவாயில்ல என் ஒய்ஃபுக்காக. அதே மாதிரி என் ஒய்ஃப் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லலாம் தேவையில்ல, அவங்க கால் பண்ணி என்னை ஆசையாக பேபி தான் கூப்பிடுவாங்க. பேபின்னு சொல்லும்போது அவங்களுடைய எமோஷன் என்னங்கிறத அக்யூரேட்டாக நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா தேவன் முதலாவது அவருடைய அன்பை வார்த்தையால் கொடுத்தார். அது 10 தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணார்,
சரீரம் பாடி ஃபார்முக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. அவருக்கே இந்த உலகத்துக்கு அன்பு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவா வெளில வந்தார், பாடி ஃபார்ம் எடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவர் போனதுக்கு அப்புறம் ஆவியானவர் வந்தார், திருத்துவம், ஸ்பிரிட். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகும், அடுத்தது பாடி டு பாடி கனெக்ட் ஆகும். பாடி டு பாடி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் தேவ பிரசனத்தில் நம்ம வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இதுலேருந்து அடுத்த லெவல் தான் கணவன் மனைவி சேர்கிற இடம், ஆவி டு ஆவி, ஸ்பிரிட் டு ஸ்பிரிட். இப்போ நாங்கள் அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கருந்திய சபை பார்த்து சொல்லுவார், நான் பிரிஞ்சே இருந்தாலும், நான் மாம்சத்தில் பிரிந்தாலும் ஆவியெல்லாம் அவங்க கூட தான் இருக்கிறேன் பார். இதுதான் டிவைன் கனெக்ஷன். இப்போ எங்களோட டைப் எப்படின்னா ஸ்பிரிட்டில் நாங்கள் பிரிஞ்சே இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து தான் இருக்கிறோம். இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன். இதெல்லாம் எப்படி வர முடியும்னா பை அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா கணவன் மனைவி உறவுங்கிறது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஸ்பிரிச்சுவலில் வந்து நம்ம க்ரோத் ஆகணும், வளரணும், வரங்களில் வளரணும், ப்ரெசன்ஸில் வளரணும். ஆமாம், எதெல்லாம் ஸ்பிரிச்சுவலில் வளரணும்னு ஆசைப்படுறோமோ கணவன் மனைவி உறவுல வளர்ந்தால் மட்டும்தான். ஏன்னா இதுவே ஸ்பிரிச்சுவல் தான். இதில் வளர்ந்தால் மட்டும், இதுதான் விதை, இதில் வளர்ந்தால் மட்டும்தான் இதில் நம்மளால் வளர முடியும். இதில் நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவனோட நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு உதவும். இது பிஜினா, இது வந்து யூஜி மாதிரி. ஆண்டவர் சொல்றார்ல, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமா பதில் தருவார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. உன்னுடைய பெட்ரூம் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கோ, அதில் எந்த அளவுக்கு ஜாய் இருக்கோ, அதில் எந்த அளவுக்கு ப்ளஷர் இருக்கோ, அது ஈக்குவல் டு தேவ சமூகத்தில் நீ அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்ப. ஏன்னா இதுலேயே இந்த அளவுக்கு ப்ளஷர் இருக்குது கண்டுபிடிக்கும் போது தான் அப்பா கிட்ட வந்து ஆராதிக்கும் போது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா இதில் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காச்சும் வரணுமே சொல்லிட்டு போகும்போது தான் தேவன் என்ன செய்வார்னா இந்த க்ரோத்தை காட்டி, இதுதான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், இதுதான் உனக்கான வழி. இதில் நீ எந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் ப்ளஷராக இருக்கு, எந்த அளவுக்கு ஜாயாக இருக்கு, எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்கோ, இதுதான் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு உதவும். எதிர்கால திட்டங்களை புரிந்து கொள்வதற்கு உதவும். கண்ட சகோதரன் மேல அன்பு செலுத்தாம காணாத தேவன் மேல எப்படி நம்ம அன்பு செலுத்த முடியும்? பார்க்கிற மனைவி, பார்க்கிற கணவர், அவங்களையே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும்னா எங்கேயோ இருக்கிற பார்க்காத விசுவாசிக்கிற தேவனை எப்படி அன்பு செலுத்த முடியும்? அப்பதான் அப்பா சொன்னார், எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். பிஸ்னஸும் ஆவிக்குரிய ரீதியில் தான் அணுகணும், ஊழியத்தையும் ஆவிக்குரிய ரீதியில் தான் அணுகணும், கணவன் மனைவி உறவையும் ஆவிக்குரிய ரீதியில் தான் அணுகணும். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தீங்க? எப்படி இதெல்லாம் தாண்டி வந்தீங்க? எப்படி முடியும்? பணமே இல்லாமல் எப்படி நடத்த முடியும் குடும்பத்தை? 40,000 50,000 வாங்குறவங்களே மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் எப்படி நடத்துனீங்க? அப்போ நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், எப்படி ஆண்டவரே நாங்கள் நடத்தணும்? ஏன்னா எங்களுக்கு தெரியல எப்படி அதெல்லாம் கடந்து வந்து அக்னி சாலைக்குள்ளே எங்களை போய் தூக்கி போட்டாங்க. அக்னி சாலையில் விழுந்தோம். அந்த அக்னி சாலையில் நாங்கள் விடுதலையோடு அலைஞ்சோம். எங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாங்கிறத பார்த்தோம், அலைஞ்சோம். வெளியில் வரும்போது கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி உங்களை சுடலையா? தெரியலையப்பா, எங்களுக்கு தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் சொன்னார், 4வது நபர், 4th dimension ஆஃப் லவ். இந்த கடந்த ஒரு 6 வருஷமாக என்னையும் என் மனைவியும் நடத்தினது என்ன தெரியுமா? 4th dimension ஆஃப் லவ். இந்த லவ் எங்கள் மேலே இருந்ததுனால சாதாரண விஷயம் கூட எங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சப்ளை நடந்துக்கிட்டே இருக்கும்.